பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய ஊழியத்தின் சார்பாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு இடங்களிலே நாம் கூட்டங்களை நடத்துகிறோம். இந்த வாரம் சனிக்கிழமை சென்னைக்கு நாங்கள் வருகிறோம். முக்கியமாக அடியார் சென்னையில் பல்லாவரம் என்று ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று உண்டு. அதில் இறங்கி பம்மல் ரோட்டில் வந்தீங்கன்னா சியோன் காம்ப்ளெக்ஸ் முத்தமிழ் நகர் பஸ் ஸ்டாப் பின்னால் வந்தீங்கன்னா லிஃப்ட் இருக்கும். 4வது மாடியில் அடியார் உங்களுக்காக நான் காத்திருப்பேன். சார் மங்களராஜ் அவர்கள் தங்கள் குடும்பத்தின் சார்பாக கூட்டத்தின் இறுதியில் அனைவருக்கும் விருந்தளிப்பார்கள். அது மாத்திரமல்ல, நான் உங்கள் யாவருடைய விடுதலைக்காக தனித்தனியாய் ஜெபிப்பேன். சென்னையிலே நம்முடைய நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பார்க்கிறவர்கள் நிச்சயமாக அந்த கூட்டங்களிலே பங்கேற்க வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன். அது மாத்திரமல்ல, நமது அடைக்கலான்குரிய ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தில் ஏழை ஜனங்களுக்காக ஒரு புதிய கட்டடத்தை நான் கட்ட இருக்கிறோம். ஒரு 100-200 பேரை தங்க வைக்கிறதுக்காக, ஃப்ரீயாக காசு கொடுக்க முடியாதவங்களுக்காக. அதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். அதைத் தொடர்ந்து நாம் அனாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தையும் கட்ட வேண்டும், அதற்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். பிரியத்துக்குரியவர்களே, அந்த அடைக்கலான்குரிய முதியோரிடத்தில் இருப்பவர்களுக்காக நல்ல ஜெபங்களை நாம் நாள்தோறும் ஏறெடுக்கிறோம். வரம்பெற்ற ஊழியக்காரர்கள் வந்து ஜெபத்தில் நடத்துகிறாங்க. அதே மாதிரி நல்ல உணவுகள் அவர்களுக்காக திறந்தோறும் பரிமாறப்படுகின்றன. முடிந்ததை நாம் செய்கிறோம். நீங்கள் அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே நம்முடைய பிரயோஜனத்திற்காக லூக்கா 21வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அவர் கண்ணேறிட்டு பார்த்த பொழுது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதில் 2 காசை போடுகிறதையும் கண்டார். ஒரு ஆலயத்தில் ஆண்டவர் போகும்பொழுது ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். வழக்கமாக அவர் போனாலே பிரசங்கம் செய்வார், வியாதியஸ்தர்களை குணமாக்குவார், பிசாசுகளை துரத்துவார். இதுதான் ஆண்டவர் வழக்கமாக செய்துட்டு வந்த காரியம். எப்போ ஓய்வு நாள் ஆனாலும் அவர் தவறாமல் ஆலயத்துக்கு போனார், தவறாமல் போதகம் செய்தார், தவறாமல் ஜனங்களுடைய வியாதிகளை, பிணிகளை, பிசாசுகளை சரி செய்தார். இதுதான் ஆண்டவருடைய வழக்கமாக இருந்தது. ஆனால் இந்த 21வது அதிகாரத்தை நாம் வாசிக்கிற பொழுது லூக்கா எழுதுகிறார், ஒரு நாளில் அவர் காணிக்கை பட்டி பக்கத்தில் போய் நின்றுட்டு யாரெல்லாம் காணிக்கை போடுகிறார்கள், எவ்வளவு காணிக்கை போடுகிறார்கள் என்பதை நம்முடைய ஆண்டவர் பார்த்தார் என்று சொல்லி நாம் இதில் வாசிக்கிறோம். இது ஆண்டவருக்கு பல முகங்கள் இருக்கிறதை காண்பிக்கிறது. ஆண்டவர் பல காரியங்களை செய்தார். அவர் சாலமோன் மண்டபத்திலே உலாத்தி கொண்டிருந்தார், வாக்கிங் போயிட்டு இருந்தார். ஒரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், 38 வருஷமாக ஒருத்தன் படுத்திருப்பதை பார்த்து, நீ ஏன்பா இத்தனை வருஷம் படுத்திருக்கிற, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு சுகமாக விருப்பம் இருக்கா, அதெல்லாம் போய் அவன்கிட்ட போய் விசாரிச்சாருன்னு சொல்லி நம்ம காண்கிறோம். மரியாளும் மாத்தாலும் அழுத பொழுது ஆண்டவர் இயேசுவும் சேர்ந்து கண்ணீர் வடித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு பல முகங்கள் இருந்தது. மார்பிலை தன்னுடைய பிரித்துக்குரிய சீசனாகிய யோவான் சாய்ந்திருப்பதை அளவு பண்ணார், அனுமதித்தார், தடவி கொடுத்தார். என் பின்னே வாருங்கள், உங்களுக்கு நான் மீன்களை பிடிக்கிறவர்களாக இல்லை மனிதர்களை பிடிப்பவர்களாய் மாற்றுவேன் என்று சொல்லி சொன்னார். அதிசயங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார், எவ்வளவோ காரியங்களை நம்முடைய ஆண்டவர் செய்தார். ஏசப்பா படத்தை போட்டு ஒரு டிராயிங் போட்டு அப்படி ஒவ்வொன்றா பாயிண்ட் எடுத்து நீங்கள் வரைஞ்சி ஒரு பெரிய போர்டில் அவர் என்னெல்லாம் செஞ்சாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடைசியில் தாயிட்ட அன்பு, சீசனை ஏதோ ஒன்று தாயின்னு சொல்லி தாயை ஒப்பு கொடுத்துட்டு போனார். தாகமாக இருக்கிறேன் ஊழிய தாகத்தில் அவர் இருந்த ஆண்டவருக்கு நிறைய முகங்கள் இருந்தன.
அதெல்லாம் எதுக்கு எழுதி வைக்கணும்னு நான் சொல்கிறேன்னா, அதை மாதிரி நாமும் வாழணும். நம்முடைய தகப்பனை போல தானே நம்ம இருக்க முடியும். ஆண்டவர் இப்படிலாம் இருந்தார், அதனால நாமும் இப்படி இருக்கணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படணும். இந்த பிள்ளைகள் அந்த படத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய தெய்வத்திற்கு இவ்வளவு குணாதிசயங்கள் இருந்தன, நாமும் அப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடையவர்களாய் வாழ வேண்டுங்கிற எண்ணங்கள் வர வேண்டும். நான் என்ன சொல்கிறேன்னா, சின்ன பிள்ளைகள்லாம் நம்ம வீட்டில் வளரும் பொழுது 10 கற்பனைகள், இன்னும் ஆணுடைய பிரதான கற்பனைகள், இன்னும் ஆணுடைய வசனங்கள், அதெல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்தாங்கன்னா அவங்க அந்த உள்ளத்தில் அது பதிஞ்சிரும். அவங்க வாழ்நாள் பரியந்தும் அதை பின்பற்றுவாங்க. அது என்னங்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வசனங்களுடைய மகிமை அநேகர் அறிவதில்லை. மெய்யாகவே அவர் நமது துக்கத்தை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாடுகளை சுமந்தார். வியாதியஸ்தர்கள் எல்லாரும் மனப்பாடம் செய்ய வேண்டிய ஒரு வசனம். எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தால் என்ன, ஆட்கொள்ளி வியாதியாக இருந்தால் என்ன, அவர் மெய்யாகவே நமது பாடுகளை ஏற்றுக்கொண்டு, வியாதிகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வியாதிகளை சுமந்து தீர்த்தார். நம்முடைய அகோரத்தை, வியாதியின் கொடூரத்தை சுமந்து தீர்த்தார். தன் மீது போட்டுக்கொண்டார். மெய்யாகவே உண்மையாகவே என்பது நீங்கள் மறுபடியும் மறுபடியும் இந்த வசனத்தை சொல்வீர்கள் என்றால் எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் ஓடி போய்விடும். தடயமே, ட்ரேஸே இல்லாமல் போயிடும். அதைத்தான் இந்த நம்முடைய ஆண்டவர்கிட்ட பார்க்குறோம். அவருடைய படத்தை போட்டு ஒவ்வொரு குணாதிசயமாக எழுதி வச்சு அதெல்லாம் நம்ம பின்பற்றுறதுக்கு ட்ரை பண்ணணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். இயேசு சாமி ஒரு நாளிலே அவர் காணிக்கை போடுறாங்களே அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தார். யார் எவ்வளோ காணிக்கை போடுறாங்கிறத பார்த்துக்கிட்டே இருந்தாராம். அப்படி என்றால் நம்முடைய சம்பாத்தியத்திலே ஒரு பகுதியை நாள்தோறும் இல்லாவிட்டால் வாரந்தோறும் இல்லாவிட்டால் மாதந்தோறும் நாம் எவ்வளவு கொடுக்குறோம், ஆண்டவருக்கு எவ்வளவு கொடுக்குறோங்கிறத அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் என்பதை நாம் ஒரு காலம் மறந்து போகவே கூடாது. From this what we come to understand is, whenever you put the money in the offering box, whenever you support a ministry through GPay or by sending the money to their account, whenever you lend your hand, you stretch your hand for ministry and for building God's kingdom, அதை ஆண்டவர் பார்க்குறாரு. நீங்கள் எப்பெல்லாம் ஆண்டவருக்கு பணம் கொடுக்குறீங்களோ அப்பெல்லாம் ஆண்டவர் கவனிக்கிறாருங்கிறது நல்ல செய்தியை அறிவிக்க முடிய விரும்புகிறேன். அன்றைக்கி என்னோட கூட வேலை பார்க்குற ஒரு கர்த்தரை அறியாத ஒரு மனிதனை, இப்போ இல்லை முந்தி வேலை பார்த்தார், நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம சம்பாத்தியத்தில் பெரும்பகுதி ஊழியத்துக்கு தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நான் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், நாங்கள்லாம் எங்களுடைய சம்பாத்தியத்தில் 100ல் 1 பகுதி நாங்கள் கடவுளுக்கு கொடுப்போம் அப்படின்னாரு. 100 ரூபா வந்துச்சுன்னா 1 ரூபா, 1000 ரூபா வந்துச்சுன்னா 10 ரூபா, 10,000 வந்துச்சுன்னா 100 ரூபா, 1 லட்ச ரூபா வந்துச்சுன்னா 1000 ரூபா, அவ்வளோதான் 1%. அது பரவாயில்ல, அதையாவது கொடுக்கணும்னு அவர் நினைக்காரு. நிறைய பேர் கொடுக்குறதே ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறதே கிடையாது. பெற்றுக்கொள்வாங்க, எவ்வளோ நாளும் பெற்றுக்கொள்வாங்க, ஆனால் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. கொடுப்பதில் இருக்கிற சந்தோஷம் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. அதுவும் ஆண்டவருக்காக கொடுப்பதும், ஆண்டவருடைய ஊழியத்திற்காய் கொடுப்பதும், ஆலயத்திற்காய் கொடுப்பதும், கட்டுமான பணிகளுக்காய் கொடுப்பதும், ஏழை ஊழியர்களை தாங்குவதும், அதைவிட பெரிய சந்தோஷம் என்ன இருக்கிறது? ஒன்றுமே கிடையாது. நம்ம எவ்வளோ ரூபா போட்டாலும், பர்ஸை திறந்து எவ்வளோ எடுத்து போட்டாலும், இல்லைன்னா எவ்வளோ ஜிபே, அதை ஆண்டவர் பார்ப்பார், பக்கத்துலேருந்து பார்ப்பார். இதை முதலாவது நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். whenever you lend the Lord, ஆண்டவர் பார்க்குறார். கஷ்டத்தில் மத்தியில் கொடுத்தாலும் சரி, நிறைய இருந்து கொடுத்தாலும் சரி, கொஞ்சம் கொடுத்தாலும் சரி, நிறைய கொடுத்தாலும் சரி, ஆண்டவர் பார்க்குறார். சர்ச்சில் போய் காணிக்கை போட்டாலும் சரி, வீட்டில் யாரும் தெரியாமல் ஜிபே பண்ணாலும் சரி, மணி ஆர்டர் பண்ணாலும் சரி, இல்லைன்னா என்ன டிடி எடுத்து அனுப்பினாலும் சரி, இல்லைன்னா நேரில் தேடி போய் கையில் காசு கொடுத்தாலும் சரி, ஆண்டதை பார்ப்பார். தான் பார்ப்பார். காட் இஸ் வாட்சிங் தேர். என் மகன் கொடுக்குறானே, என் மகா கொடுக்குறாள், என்ன கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அங்கே பார்ப்பார் என்பதுதான் நீங்கள் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு நல்ல காரியமாக இருக்கிறது. நிச்சயமாக ஆண்டவர் நம்மை காணிக்கை கொடுக்கும்போது கவனிக்கிறார் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம உற்சாகமாக ஆண்டவருக்கு கொடுப்போம். உற்சாகமாக கொடுக்குறவங்ககிட்ட ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார், ஆண்டவர் கவனிப்பாருங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். அடுத்தாப்புல ஐஸ்வர்யவான்கள் நிறைய பேர் காணிக்கை போட்டாங்க, அதையும் ஆண்டவர் பார்த்தார். இவெல்லாம் எப்படி சம்பாதிச்சு வந்திருக்காங்க எனக்கு தெரியாதா, இந்த காணிக்கையை நான் பார்க்கணுமா அப்படின்னு அவர் நினைக்கல. சரி, நீ எப்படி இருந்தான்னு கையில் நிறைய காசு வச்சுருக்க, எனக்கு நீ எவ்வளோ காணிக்கை போடுற, அவங்கள போடுறதையும் ஆண்டவர் கவனிக்கிறார். பெரிய பெரிய பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள் இந்த பூமியில் இருக்காங்க. நம்ம நாட்டில் கேட்கவே வேண்டாம், நிறைய பணக்காரர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் எப்படி அந்த சம்பாத்தியத்தில் தன்னை கொடுக்குறாங்கங்கிறத ஏழைகளுக்கு கொடுக்குறாங்கிறத ஆண்டவர் கவனிக்கிறார். ஐஸ்வர்யவான்கள் நிறைய பேர் காணிக்கை போட்டாங்க, அதை ஆண்டவர் பார்த்தார், கண்ணை மூடலை. அப்படியா அப்படி சொல்லி ஆண்டவர் பார்க்குறார்.
யாரு எங்க எப்போ ஆண்டவர் கொடுத்தாலும் ஆண்டவர் பார்ப்பார். என் டேடி ஒரு நாள் நைட்டு லாஸ்ட் பஸ்ஸில், அப்போலாம் அப்பா புல்லட் வாங்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட் பஸ்ஸில் தான் வருவாங்க, பிஸ்னஸ் பண்ணிவிட்டு கான்ட்ராக்டு நல்லபடியாக நடந்த காலம். அப்போ அவங்க வீட்டுக்கு போகும்போது, வீட்டு வரும்போது முந்தின தெருவில் ஒரு ஊழியக்காரர் அப்படியே காலை நீட்டிட்டு வெளியே அப்படியே சுகமாக வானத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்கார். நைட்டு 10:30 மணிக்கு வீட்டுக்குள்ளே போய் தூங்கலை, சுகமாக உட்காந்துருக்கார் ஊழியக்காரன். அவருடைய பிள்ளைக்கு நாளைக்கு முக்கியமாக ஃபீஸ் கட்டணும், பணம் இல்லை, கொஞ்சம் நிறைய பணம் தேவைப்படுது. அப்போ எங்கள் டேடி அப்பா போய் அதை பார்த்து, என்ன அண்ணே ஊழியம் செய்கிற அண்ணே, நீங்கள் ஏன் வெளியே இருக்கீங்க, சுகமாக இருக்கீங்க, வானத்தை பார்த்துட்டு. ஐயா அது ஒன்றும் இல்லை, என் பிள்ளைக்கு நாளைக்கு காசு கட்டுறேன்ற ₹1 கூட இல்லை, என்ன பண்ணுன்னு தெரியல. ஒன்று அப்பா அவ்வளோ பணத்தை எடுத்து கொடுத்தாங்களாம். எவ்வளவு காசு தேவையோன்னு கேட்டால் அவ்வளோத்தையும் எடுத்து கொடுத்தாங்க. அதை ஒரு அந்த ஊழியக்காரன் இன்றைக்கி வரைக்கும் சொல்வார், மறக்கவே முடியாது. தேவனுக்காய் கொடுக்கப்படுகிற பொழுது, ஒரு பணம் கொடுக்கப்படுகிற பொழுது, தெருவிலே கொடுக்கப்பட்டாலும், இரவு 10:30 மணிக்கு கொடுக்கப்பட்டாலும், ஆலய ஆராதனை எல்லாருக்கும் மத்தியில் சோத்திர காணிக்கையை கொடுக்கப்பட்டாலும், இல்லைன்னா யாருக்கு தெரியாமல் கொடுக்கப்பட்ட, எப்படி கொடுக்கப்பட்டாலும் ஆண்டவர் பார்ப்பாருங்கிறது மறந்துடவே கூடாது. இதை உங்களுக்கு நினைவூட்ட. ஐஸ்வர்யம் கொடுக்கும்போது பார்த்தார், ஒரு ஏழை விதவை போடுறாங்க, 2 காசை போடுறாங்க, கொஞ்சோல பணத்தை போடுறாங்க, அதையும் பார்க்குறார். நிறைய கோடியாக கொடுத்தாலும் பார்ப்பார், லட்சமாக கொடுத்தாலும் பார்ப்பார், 1000 கொடுத்தாலும் பார்த்தார், 100 கொடுத்தாலும் பார்ப்பார், 10 ரூபாயை கொடுத்தாலும் பார்ப்பார். நாசிரியத்தில் நம்ம நடத்துகிற கூட்டத்தில் ஜனங்கள் போடுற காசில் பாதி காசு பழைய காசாக இருக்கும், பழைய நோட்டாக இருக்கும், 10 ரூபா 5 ரூபா அப்படி தான் கொடுப்பாங்க. ஏழை ஜனங்கள் எவ்வளவுக்கு அதிகமாக கொடுத்தாலும் பார்ப்பார், குறையாக கொடுத்தாலும் பார்ப்பார். அந்த ஏழை விதவை, கணவன் இல்லாத அந்த விதவை, வருமானமே இல்லாத அந்த விதவை, அந்த 2 காசை எடுத்து அவர்கள் அந்த காணிக்கை பெட்டியில் போடுறாங்க. ரீதிக்குரியவர்களே, அதையும் ஆண்டவர் பார்த்தார் என்று காண்கிறோம். ஏழைகள் போடுற காணிக்கைகளையும் இருப்பார். அப்படின்னா பணக்காரங்க தான் காணிக்கை கொடுக்கணும், சம்பாத்தியம் இருக்கிறவங்க தான், வேலை பார்க்குறவங்க தான் காணிக்கை கொடுக்கணுங்கிறது இல்லை. ஏழைகளும் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். எனக்கே சாப்பாடு இல்லை ஐயா, எனக்கே ஒன்றுமே இல்லை, நான் என்னத்தை கொடுக்க முடியும்? ₹1 காணிக்கை கொடுத்தா கூட, 5 ரூபா காணிக்கை கொடுத்தா கூட அதையும் ஆண்டவர் பார்ப்பார். 2 காசுங்கிறது ஒரு சின்ன பணம், ஒரு கொசுக்கடி மாதிரி, அதையும் கூட ஆண்டவருக்கு என்று நான் வாசிக்கிறேன். எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு, எல்லாரையும் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு. God is watching everything and God is watching everybody. நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன பேசுகிறோம், வீட்டுக்குள்ளே என்ன செய்கிறோம், வெளியே என்ன நடத்துகிறோம், எப்படி சர்ச்சில் எப்படி நடந்துக்கிறோம், எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்குறவராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பிரியத்துக்குரியவர்களே, இந்த ஏழையும் காசு போடுறாங்க, இந்த வேலை விதவை. பணக்காரங்களும் அங்கே காசு போடுறாங்க, எல்லாத்தையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஆண்டவர் உடலை அவர் கமெண்ட் பண்ணுறார். அதைத்தான் நம்ம தியானிக்க இருக்கிறோம். பாருங்கள் 3வது வசனம், இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கலாம் அதிகமாய் போட்டால் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கடைசியில் ஆண்டவர் ஒரு முடிவு வரார், டிக்ளேர் பண்ணுறார், எலெக்ஷன் ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணுற மாதிரி இந்த ஏழை விதவை எல்லோருக்கும் விட அதிகமான காணிக்கையை போட்டா, பெரிய காணிக்கையை போட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 1 அப்படின்னு சொல்லி எழுதுகிறார், தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. நான் பரலோகத்தில் நான் பெரிய ஆளாக இருப்பேன், அவன் பெரிய ஆளாக இருப்பான், நான் பேதுரு பெரிய ஆளாக இருப்பாரா, யோவான் பெரிய ஆளாக இருப்பாரப்பா, செபதையின் குமாரர்கள் பெரிய ஆட்களாக இருப்பாங்களா, இல்லை வேற யாரும் பெரிய ஆட்களாக இருப்பாங்களா, பெரிய ஆள் யார் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் தேவனுடைய ஊழியக்காரர்கள் 12 பேருக்குள்ளே, சீசர்களுக்குள்ளே வந்துச்சு. நீ பெருசா நான் பெருசா. இன்னைக்கு எல்லாரும் அதில் சபையிலையும் சரி, ஊர்லேயும் சரி, தெருவுலையும் சரி, நான் பெருசா அவன் பெருசா, அவன் பிள்ளை பெருசா என் பிள்ளை பெருசா, என் வீடு பெருசா அவன் வீடு பெருசா என்கிற அந்த கம்பேரிசன் எல்லா இடத்துலையுமே இருக்குது. எவ்ரிபடி கம்பேர்ஸ் தெம்செல்ஸ் வித் அதர்ஸ். நான் ஆண்டவர் பெரிய காணிக்கைன்னு சொல்லி எல்லாரும் காணிக்கையை ஒப்பிட்டு விட்டு இந்த ஏழை விதவையுடைய காணிக்கை 2 காசு தான், இதுதான் பெரிய காணிக்கை. மனிதர்கள் தீர்ப்பு செய்வது போல ஆண்டவர் தீர்ப்பு செய்வதில்லை. அந்த சர்ச்சில் பணக்காரங்க எவ்வளவு லட்சம் போட்டிருக்கலாம், கோடிகளே போட்டிருக்கலாம், அதெல்லாம் ஆண்டவர் பெருசாக நினைக்கல. இந்த ஏழை விதவை 2 காசு போட்ட, இதுதான் பெரிய காசுன்னு சொல்லி டிக்ளேர் பண்றார். ஏன் அப்படி டிக்ளேர் பண்றார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வசனத்தில் பார்க்குறோம். கர்த்தரும் கூட யார் அதிகமான காணிக்கையை கொடுக்குறாருங்கிறத அவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அவர் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து தேவனுக்கு காணிக்கையை போட்டார்கள். இவ்வளவு தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் போட்டு விட்டாள்.
அவங்களுக்கெல்லாம் நிறைய காசு இருக்கிற ஒரு சின்ன பகுதியை போட்டாங்க. ஆனால் இவளுக்கு தனக்கு ஜீவனுடைய சாப்பாட்டுக்கு உலகத்தில் வாழ்கிறதுக்குனே காசு இவ்வளோ தான் இருந்தது, 2 காசு, அதையும் எடுத்து அவள் கொண்டு போட்டான். டிஜிஎஸ் ஐயா, டிஜி தினகரன் ஐயா பிரசங்கம் பண்ணும்போது சொன்னது எனக்கு ஒன்று ஞாபகத்தில் இருக்குது. நான் அப்போ காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன் சென்னையில். அப்போ நான் ஆண்டரை ஏற்றுக்கிட்டு ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ்ந்துட்டு இருந்த காலம். அப்போ இந்த மெரினா பீச்சில் பேரன்பு பெருவிழா நடக்கும், நிறைய கூட்டங்கள் நடக்கும். அப்போல்லாம் தவறாமல் போயிடுவேன் நான். இப்போது டிஜிஎஸ் ஐயா பேசுனது எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. ஒரு பெரிய கூட்டத்தில் பேசுனாங்க. எப்போவுமே ஏழைகள் தான் நிறைய காணிக்கை கொடுப்பாங்க, பணக்காரங்க நிறையா வச்சுருப்பாங்க, கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஐயா அனுபவத்தில் சொன்னாங்க. நான் இது சரியா அது சரியானு நான் சொல்ல வரல. ஏழைங்க தான் கொடுப்பாங்க, பணக்காரங்க கொடுக்க மாட்டாங்க அப்படிலாம் நான் சொல்ல வரலை. மனசு முக்கியம். நான் அதை விட தனக்குன்னு இருக்கிறதெல்லாம் ஒருத்தர் எடுத்து கொடுக்கறது மிகவும் உத்தமமான ஒரு காணிக்கை. இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டோம்னா நம்ம செலவுக்கு என்ன பண்ணுவோம்? பிள்ளைங்கள் கேட்டால் நம்ம என்ன செய்வோம்? ஐயா, பணம் இல்லாமல் யாராலும் இந்த பூமியில் வாழவே முடியாது. காசு இல்லாமல் யாராலும் சாப்பிட முடியாது. காசு இல்லாமல் பஸ்ஸில் ஏறி போக முடியாது. இந்த உலகத்தில் எதுக்கு எடுத்தாலும் பணம் தேவை. கையில் பணம் வச்சுக்கிட்டு தான் அதுக்கு பிறகு நம்ம எல்லாத்தையும் செய்ய முடியும். தனக்கு பின்தான் தானம் என்று சொல்லி அநேகர் சொல்கிறாங்க. நம்ம சேவிங்ஸ் பண்ணணும், நம்ம சேர்த்து வைக்கணும். காசு இல்லைன்னா மரியாதை கிடையாது. காசு இல்லை எதுவும் செய்ய முடியாது. அதனால் யாருக்கும் கொடுக்காத, நீ சஞ்சத்தனமாக இருன்னு சொல்லி போதிக்கப்பட்டு அநேக பிள்ளைகள் வளர்க்கப்படுறாங்க. அது அவங்க கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்காங்க. பணம் எல்லாத்துக்கும் தேவை. அட் த சேம் டைம் கர்த்தருக்கு கொடுக்கணும் வரும்பொழுது அந்த பணத்தில் ஒரு பகுதி தசமமாக நிறைய தேவனுடைய பிள்ளைகள் கொடுக்குறாங்க, பாராட்டுகின்றேன். நிறைய பேர் ஊழியத்து கொடுக்குறவங்க இன்றைக்கும் இருக்காங்க. அதில் எந்த சந்தையும் கிடையவே கிடையாது. so many people today they are giving to God. கர்த்தருக்கு கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பணக்காரங்க, ஏழைங்க, வேலை பார்க்குறவங்க, பென்ஷனர்ஸ், இன்னும் பிஸ்னஸ் மேனு, மாத சம்பளம் வாங்குறவங்க, நாள் சம்பளம் வாங்குறவங்க, மீன் பிடிக்கிறவங்க, விவசாயம் செய்கிறவங்க, கர்த்தருக்கு கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆசிரியத்தில் தேவனுடைய மாளிகையில் கூட்டம் நடக்கும்போதெல்லாம் 3வது சனிக்கிழமை அன்றைக்கி நிறைய வாழைத்தார்களை களக்காடு பகுதியில் இருக்கிறவங்க, வேலை செய்கிறவங்க, அந்த விவசாயம் செய்கிறவங்க கொண்டு வருவாங்க. மாம்பழங்களை கொண்டு வருவாங்க. இன்னும் நிறைய பேர் அச்சி முறுக்கு கொண்டு வருவாங்க, முறுக்கு கொண்டு வருவாங்க. ஐயோ, அவங்களுடைய அன்பெல்லாம் பெருசு. இதெல்லாம் கர்த்தருக்கு கொடுக்குறாங்க. ஊழியக்காரனுக்கு கிறிஸ்தவராஜா கொடுக்கல, அவங்க கர்த்தருக்கு கொடுக்குறதா ஆலயத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வராங்க. சில நாட்களில் அந்த வாழைப்பழங்கள்லாம் தாராக இறக்குவாங்க. மீன் பிடிக்கிறவங்க சட்டி சட்டியாக கொண்டு வருவாங்க. மீனை பாஸ்ட் பிடிச்சிருக்கோம் வச்சிங்கன்னு சொல்லிட்டு. பிரியத்துக்குரியவர்களே, இந்த இடத்துல நாம் காண்கிறோம், நாம் கர்த்தருக்கு கண்டிப்பாக சந்தோஷமாக கொடுக்கணும். ஆனால் சில நேரங்களில் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லாமல் இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் இருக்கும். அது நம்முடைய செலவுக்கு தான் இருக்கும். அதையும் எடுத்து கொடுப்போம் என்றால் அதுதான் உத்தமமான காணிக்கை, ஆண்டவரால் புகழப்படுற காணிக்கை. கை கடிக்கும், கையில் காசு இருக்குது, அது கொஞ்சம் தான் இருக்குது, கொடுத்து தான் ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை வரும். அப்பவும் துணிந்து கொடுப்போம் என்றால் பிரியத்துக்குரியவர்களை கர்த்தரமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். இதை என்னுடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நான் உணர்ந்திருக்கிறேன். என் கையில் கொஞ்சோல காசு இருக்கும், ஆனால் அப்போ மாற்றி யாராவது நிற்பாங்க. அவங்க தேவைங்கிறத நான் உணர்வேன். அவங்களும் சொல்லுவாங்க, எனக்கு தேவை பணம். என் கையில் கொஞ்சோல தான் காசு இருக்கும். இப்போ கொஞ்ச நாட்களாகவே, கொஞ்சம் வருடங்களாகவே ஆண்டவர் நெருக்கத்தின் மத்தியில் தான் நடத்துகிறார், பாடுகள் மத்தியில் நடத்துகிறார். அப்போ நான் அதை இருக்கிறத எடுத்து சந்தோஷமாக கொடுத்துருவேன். அடுத்த நேரம் என் பர்ஸில் ஒன்றுமே இருக்காது. எப்போ ஊழியத்துக்கு போயிட்டு வந்தாலும் சரி, என்கிட்ட ₹1 இருக்காது. அவங்களுக்கு கூட, இவங்களுக்கு கூட, உங்களுக்கு கூட அதை செட்டில் பண்ணி, இதை செட்டில் பண்ணி, எனக்கு கடைசியில் ₹1 இருக்காது. இருக்கிறதெல்லாம் எடுத்து நான் ஊழியத்துக்கு கொடுத்தது எத்தனையோ வருடங்களாக நடந்து வருகிறது. ஆண்டவர் அப்பெல்லாம் பார்ப்பார், என் மகனுக்கு ₹1 கூட கிடைக்கல, எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துட்டான். சாப்பாட்டுக்கு கொடுத்துட்டான், மியூசிக்கு கொடுத்துட்டான், பாடுறவங்களுக்கு கொடுத்துட்டான். அப்புறம் அந்த வாலண்டியர்ஸ்க்கு அவன் காசு கொடுக்குறான், அதுக்கு காசு கொடுக்குறான், மண்டபத்துக்கு காசு கொடுக்குறான், டிரைவருக்கு காசு கொடுக்குறான், டீசலுக்கு காசு கொடுக்குறான், சாப்பாட்டு எல்லாத்துக்கும் என் மகன் காசு கொடுக்குறான். ஆனால் என் மகனுக்கு கையில் ₹1 கூட கிடைக்கல. உள்ள சோதிப்பதற்காக ஆண்டவர் அப்படி செய்திருக்கலான்னு நினைக்கிறேன். இருப்பினும் கூட நான் தயங்குவதில்லை. எனக்கு பணம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஆண்டுடைய பணிக்கு எல்லாருக்கும் கொடுத்துடணும், வேலையால் கூலிக்கு பார்த்துருன்னு சொல்லி கொடுப்பது வழக்கம். ஜீவனத்துக்குரியவைகள் எல்லாம் நான் கொடுத்து விட்டு நம்ம எம்டி பேசோடு நம்ம நிற்போம்னா, நாளைக்கு என்ன செய்யணும்னு சொல்லி தெரியல நினைப்போம்னா, அதுதான் உத்தம விசுவாசம். அதுதான் ஆண்டவராலே புகழப்படுகிற ஒரு பயங்கரமான ஒரு காணிக்கை. என்னுடைய வாழ்க்கையில வாரம் அது நடக்கும். எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து விட்டு, ஒழித்து கொடுத்து விட்டு, கடைசியில் வெறுங்கையாய் நான் வருவேன். ₹1 கூட கையில் இருக்காது. அது பல வருடங்களாய் ஆண்டவர் சோதித்து பார்த்தார். மகன் அப்படி செய்கிறானா? செய்கிறான்.
அதுவே உத்தமமான காணிக்கை, கர்த்தராலே புகழப்படுற வாழ்க்கை. நாம் தேவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து விட்டு வெட்டியாக ₹1 கூட இல்லாமல் நாம் குனிந்து நிற்கும் பொழுது ஆண்டவர் நம்மில பிரியப்படுகிறார். என் மகன் ஒரு விஐபி, அவன் எனக்காக எதையும் கொடுக்கறதுக்கு தயங்கவே மாட்டான். கையில் பணம் இருந்தால் எனக்கு அதை செலவழித்து ஊழியத்துக்காக கொடுக்க தீக்கிற வரைக்கும் நிம்மதியே இருக்காது. என் குடும்பத்தில் ஆண்கள் எல்லாருக்குமே ஓட்டக்கை தான். அப்பா தாத்தா எல்லாரும் அள்ளி வாரி வீசுறவங்க தான் ஊழியத்துக்காக. இதைத்தான் நாம் காண்கிறோம். இவள் தன் ஜீவனத்துக்காக வைத்திருந்த எல்லாவற்றையும் எடுத்து போட்டால் இதுவே உத்தமமான காணிக்கை என்று ஆண்டவர் அங்கே அந்த ஏழை விதவை தாய், வயதான தாயை அவர் புகழ்கின்றார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எடுத்து கொடுத்து விடுவோம் என்றால் நம்மை நம்முடைய ஆண்டவர் நிச்சயமாக புகழுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையவே கிடையாது. இதைத்தான் இந்த இடத்துல நாம் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, அந்த நாளிலே அந்த சீசர்கள் ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. அவர் அந்த இடத்துல உட்கார்ந்தவங்க ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. இந்த அம்மா போட்ட ₹2 காணிக்க ஆண்டவர் இவ்வளோ புகழ்றாரு, 2 காசை புகழ்றாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. அந்த தாயே நினச்சிருக்க மாட்டாங்க. அவர்களுக்கு அந்த புகழ்ச்சி மாத்திரமல்ல, பரலோகத்திலும் பெரிய ஒரு இடத்த ஆண்டவர் கொடுத்துருப்பார். நம்ம கஷ்டத்தின் மத்தியில் நம்ம ஆண்டவருக்காக கொடுக்குற பொழுது, நமக்கு வீடு கட்டி முடிக்கல, சரி பிரதர் முதியோர்லாம் கட்டுறாரா, அனாதையெல்லாம் கட்டுறா, நம்ம ஒரு பணத்தை கொடுப்போம். அப்படி நம்ம கொடுக்கும் பொழுது ஆண்டவர் பார்ப்பார், உடனடியாக எங்கிருந்தாவது பணத்தை வரும்படியாக செய்வார். யார் மூலமாக இந்த தேவையை கர்த்தர் சந்திப்பார். நீங்கள் கர்த்தருக்காய் கொடுக்கிற பொழுது, ஊழியத்துக்காய் கொடுக்கிற பொழுது ஆண்டவருக்கு கொடுக்குறீங்க, மனுஷனுக்கு கொடுக்கல. ஆண்டவர் உங்களுக்கு கடன்காரர் அல்ல, எப்படியாவது அதை திருப்ப கொடுப்பார். நிறைவின் மத்தியில் கொடுப்பது பெரிய காணிக்கை அல்ல. இல்லாத நேரத்திலும் அந்த சபைகளுக்கு எழுதும் பொழுது அங்கே நான் வாசிக்கிறோம், உங்களுடைய மிகுந்த தரித்திரத்தின் மத்தியில் அவர் உற்சாகமாய் கொடுத்தார்கள். ரூபாயே இல்லாத நேரத்தில் கூட அவங்க உற்சாகமாக கொடுத்தார்கள் என்று நாம் பைபிளில் வாசிக்கிறோம். அதை ஆண்டவர் பாராட்டுகின்றார். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு தரித்திரம் இருந்தாலும் சரி, எத்தனை தேவைகள் இருந்தாலும் சரி, கர்த்தருக்காக நாம் உற்சாகமாய் கொடுப்போம். நான் அது செய்வதனாலே நான் அதை சந்தோஷமாய் சொல்லும்படியாக விரும்புகிறேன். கர்த்தருக்காக உற்சாகமாய் கொடுத்தது ஒன்றும் குறைஞ்சி போகிறதில்லை. நிறைய ஊருக்கு போய் நம்ம ஊழியம் செய்கிறோம். ஒரு ஊரில் பொறுப்பாக இருக்கிற ஒருத்தர், நம்ம அந்த ஊருக்கு போகும்போதெல்லாம் 20,000 30,000 40,000 நான் சொல்லுவேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஊழியம் செய்கிறது வழக்கம். ஒருக்கா அப்படி அந்த போயிட்டு வரனாலே 30,000 40,000 ஆகும். ஒரு ₹10,000 எனக்கு பேலன்ஸ் ஆச்சு. ஒன்று அந்த பொறுப்பை, அந்த ஊரில் பொறுப்பாக இருந்து செய்தவர்கிட்ட, அண்ணன் நீங்கள் கொடுங்க, நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சம்பளம் போட்டு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டால் அவர் வந்து கொடுத்தாரு. நான் தாரேன்னு சொன்னதை விட ஒரு நாள் லேட் ஆகிடுச்சப்போ அண்ணன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருந்தார். எனக்கு அது மறந்து போச்சு. நான் அனுப்புறதுக்கு ஒரு நாள் ஆச்சு, நான் அனுப்பிட்டேன்னு வைங்களேன். அதுக்குள்ளே அவர் ஒருத்தர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, இவரை நம்பினா நம்ம ரோட்டில் தான் நிற்கணும் அப்படின்னு இருக்கார். இவரை நம்பினா நம்ம ரோட்டில் தான் நிற்கணும். ஏன்னா ₹10,000 ஒரு பணம் என்கிட்ட அன்னைக்கு, அது எனக்கு இல்லை, ஊழியத்துக்காக செலவழிக்கப்பட்டது. மொத்த செலவு மாதந்தோறும் அந்த ஊரில் மட்டும் ₹40,000, எல்லா இடங்களையும் 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் நம்ம செலவழிச்சிக்கிட்டு இருந்தோம். இவர் எப்பெல்லாம் செலவழிக்கப்படுதோ அப்போது எனக்கு ரைட் ஹேண்டாக இருந்து அவர் தான் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுவார். எல்லாத்தையும் நான் தான் அண்ணனுக்கு முக்கியமான ஆள், என்கிட்ட தான் கேட்கணும் பார். ஆனால் ஒரு ₹10,000 அவர் அந்த செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை வந்த உடனே இவர் நம்ம ரோட்டில் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். எத்தனை பேர்களை நான் ஊழியத்தில் அறிவேன், நீ என்னனாலும் அவங்க செய்வாங்க. ஆனால் ₹1 கொடுக்க மாட்டாங்க. இந்த ஆள் எங்கேயோ இருந்து காசு வச்சுருக்கான் போலுக்கு, அவன் கொடுக்கட்டும், நம்ம ஏன் கொடுக்கணும்? ₹1 கொடுக்க மாட்டாங்க, தரவே மாட்டாங்க, செலவழிக்கவே மாட்டாங்க. கோடியாக வீட்டில் காசு இருக்கும், சம்பாத்தியம் இருக்கும், கடவுள் கொடுக்கவே கூடாது, ஊழியத்துக்கு கொடுக்க செலவழிக்கட்டும்னு நினைப்பாங்க. சரியான எழுச்சவாயின் செலவழிக்கட்டும்னு நினைப்பாங்க. பிரியத்துக்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச காலமே. இதில் நான் செலவழிக்க மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன், அவனே கொடுக்கட்டும், அப்படி நம்ம வாழணும்னா மிக தவறானது. ஏன்னா நம்மளை ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காருங்கிறது தான் உண்மை. நம்முடைய பணம் எவ்வளவு ஊழியத்துக்காய் பாய்ச்சப்படுகிறது, ஊழியக்காரர்களுக்காய் கொடுக்கப்படுகிற சம்பாத்தியத்தில் எத்தனை பகுதி நம்ம ஆண்டவர் கொடுக்குறோம் பார்க்குறாரு, நிச்சயமாக பார்க்குறார். கொடுத்து பாருங்கள், கர்த்தர் உங்களிடத்தில் உற்சாகமாய் கொடுக்குற உங்களிடத்தில் பிரியமாக இருப்பார். உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார், மென்மேலும் ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு காலம் பணத்தாழ்ச்சி வராதபடி பாதுகாப்பார். ஆனால் எல்லாம் இருக்குதாலும் கொடுக்க மாட்டேன், கஞ்சத்தனமாக இருப்பேன், அவன் செலவழிக்கட்டும், ₹1 கூட நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாழுவோம்னா அது நமக்கு நல்லதாக இருக்காது. பிரியத்துக்குரியவர்களே, பரலோகத்தின் தேவன் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு பல மடங்கு தர வேண்டும் என்றால் கர்த்தருக்காக கொடுத்து கொண்டே இருப்போம். கொடுக்க ஆண்டவர் நமக்கு கடன்படுவார். அப்பொழுது அவர் நம்மை கடன்காராக இருக்காதபடி பல மடங்கு நமக்கு திருப்பி கொடுத்து நம்மை அவர் ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறோம்.
காணிக்கையை பற்றி நான் பேசணுன்னா பிரதர் காணிக்கை எதிர்பார்த்து தான் பேசுகிறார் நீங்கள் நினைக்காதீங்க. எங்கள் வீட்டில் உள்ள வருமானத்தில் 90% பணத்தை நாங்கள் ஊழியத்துக்காகவே செலவழிக்கிறோம். நான் எனக்குன்னு ஒரு ரூபா கூட செலவழிக்க மாட்டேன். ஆனால் இருக்கிற பணம் எல்லாத்தையும் கர்த்தருடைய ராஜ்யத்தை கெட்டதற்காகவே கொடுத்து வருகிறோம். பிரியத்துக்குரியவர்களே, உங்களுக்கும் கர்த்தர் அப்படியே செய்வார் என்பது சந்தேகமே இல்லை. நான் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரே நாங்கள் நல்ல சத்தியத்தை கேட்டிருக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, எவ்வளோ பெரிதான ஆண்டவர் எங்களை கவனிக்கிறீரே ராஜா. நாங்கள் எவ்வளோ உமக்கு கொடுக்குறோம், ஊழியங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறோங்கிறத பார்க்குறீங்களே அப்பா. ஆண்டவர் காயினும் ஆபேலும் காணிக்கையை படைச்சாங்க. 2 பேரும் என்ன கொடுத்தாங்கிறத நீங்கள் பார்த்தீங்க. பார்த்து ஆண்டவர் சூத்த கத்திரிக்காய், கெட்டுப்போன காய்கறியை நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டீங்க. நல்ல தலையீட்டான நல்ல கொளுத்த ஆட்டுக்குட்டிகளை கொடுத்த உடனே நீங்கள் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரிச்சிங்கப்பா. என் தகப்பனே, நாங்களும் என்ன கொடுக்குறோங்கிறத பார்க்குறீங்க. கொடுக்கணுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கட்டளை. சம்பாத்தியத்தில், வருமானத்தில் ஆண்டவரை ஒரு குறிப்பிட்ட பகுதியை கொடுத்தே ஆகணும். ஆண்டவரை ஊழியங்களை தாங்கி ஆகணும், ஊழியக்காரில் தாங்கி ஆகணும். சில சமயங்களில் கொடுக்கறதுக்கே ஒன்றும் இல்லை, கொஞ்சோடு தான் இருக்குது. வீட்டிலே சாப்பாட்டுக்கே இல்லை, எந்த செலவினத்துக்கு காசு இல்லை, கொஞ்சோடு இருக்குது. அதையும் நாங்கள் கொடுப்போம் என்றால் அதை நீ புகழுகிறீர் ஆண்டவரை. அது நிமித்தமாக எங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறீர். நமக்கு நன்றி அப்பா. சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. என்ன வியாதியாக இருந்தாலும் அவர்களை விட்டு நீங்க முடியாது செய்யுங்க. உம்மாலே குணமாக்க முடியாத வியாதி என்று எதுவுமே இல்லையே அப்பா. என் தகப்பனே, என் தகப்பனே, இந்த நாளில் கூட என்ன வியாதியாக இருந்தாலும் நீக்குங்க. என்ன கட்டியாக இருந்தாலும் மறையட்டும், என்ன புண்ணாக இருந்தாலும் மறையட்டும். பிள்ளைகள் என்ன துயரத்தில் இருந்தாலும் அதை நீக்கி போட்டு வரணும். தங்களுக்கு பிரியமானவர்கள் வியாதிப்பட்டிருக்கிறபடினாலே அதிக கவலையோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாங்கி கொள்ளுங்க, ஏந்தி கொள்ளுங்கப்பா. இந்த அருமையான நாளிலும் கூட தகப்பனே, சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் இந்த வியாதியினை விட்டு போகாதா என்று கலங்கி தவித்து ஜெபிப்பார்கள் என்றால் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. சாப்பிட முடியல, தூங்க முடியல, நடக்க முடியல, வேலைக்கு போக முடியல, படிக்க முடியலன்னு சொல்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்து ஒவ்வொருவரையும் தாங்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த நாளிலே அப்பாவுடைய வல்லமை அப்படியே கடந்து போய் படுத்த படுக்கையாக இருப்ப எழும்படியாக உதவி செய்யும். போதைக்கு அடிமையாக இருக்கிற இந்த போதை பழக்கத்திலிருந்து விடுதலையாக இருக்க உதவி செய்யும். கெட்ட வார்த்தை பேச ரவுடியாக இருக்கிற பிள்ளைகள் மனந்திருந்து நல்ல பிள்ளைகளாய் மாறட்டும். கல்லான இதயத்தேடு சதையான இதயத்தை பொருத்தும். விட்டு விட்டு ஓடி போயிடும் நினைக்கிற பிள்ளைகள் எல்லாம் கண் திறக்கப்பட்டு அவர்கள் வாழ்க்கை எதிர்காலம் பாதுகாக்கப்பட, பெற்றோருடைய மரியாதை காக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, என் தகப்பனே, பைக்கு வேகமாய் ஓட்டுற பிள்ளைகள், அம்மா அப்பா இத்தனை கனவுகள் எல்லாம் வீணாய் போய்விடாதபடி பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளுங்கள். மொபைல் ஃபோன் அடிமைத்தனம் நீக்குங்க. வயதானவர் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்கள். இன்னும் ராஜா, இதுபோல் நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் எப்படியாவது ஒரு உதவி செய்து நீ இவரை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே நம்முடைய வல்லமை புறப்பட்டு சென்று நம்முடைய பிள்ளைகளுடைய பாத்திரங்கள் நிரப்புங்க. வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, வேலை பயிர் மாதிரி இருக்குது, அதுக்கு காசு இல்லை, இதுக்கு காசு இல்லை, என்ன செய்வேன் ஐயா, எனக்கு என்ன தெரியலையே என்று சொல்லி தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாக, ஒவ்வொருவரையும் தாங்கும்படியாக கெஞ்சுகிறோம். இந்த நாளிலே தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் எவ்வளவு தேவையில் தான் அந்த தேவையை சந்திங்க. கடன் பாரங்கள், வட்டி பாரங்கள் எல்லாத்தையும் நீக்குங்க. மீட்டர் வட்டி, தண்டால் வட்டி, அந்த வட்டி, இந்த வட்டி எல்லாத்துலேருந்து நீக்குங்கப்பா. பிள்ளைகளுடைய வேண்டுதலை விண்ணப்பம் நிறைவேற்றுங்க. காத்திரத்தில் இன்பமாய் முடிய பண்ணுங்க. உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்கள் தாய்த்து நாட்டை ஆசீர்வதிங்க, அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. அப்படி அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாசரேத் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சியை பார்க்குற, அறிமுகப்படுத்துகிற, ஜெபத்தினால காணிக்கையில தாங்குற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, அந்த ஏழை மக்களுக்காக கெட்டப்படுகிற முதியோர் இல்லத்தில் புதிய பில்டிங் நீங்கள் ஆசீர்வதிங்க. அநாதை பிள்ளைகளுக்கான இல்லங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, சகலவரங்க ஒரு பொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவின் அனுமதிக்கவில்லாத பிரசனம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சில காலங்கள் நினைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.